ரவுலட் சட்டம் தொடர்பான கேள்விகளை பார்த்துருவோமா? கேள்விகளை கவனிங்க. ரவுலட் சட்டம் எப்போது அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா 18 மார்ச் 1919 அமல்படுத்தியிருப்பாங்க. எதுக்காக அமல்படுத்தினாங்க அப்படின்னா பஞ்சாப் பகுதிகள் மற்றும் வங்காள பகுதிகளில் அதிகமான தேசியவாத இயக்கங்கள் மற்றும் தேசியவாத நிகழ்வுகள் நடக்கும். அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டதா ரவுலட் சட்டம். அடுத்த கேள்வி, ரவுலட் சட்டம் அமல்படுத்தும் போது இந்தியாவின் வைஸ்ராயராக யார் இருந்தார்னு கேட்குறாங்க. இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 1919 மாண்டகோ அண்ட் செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம் கொண்டு வந்திருப்பாங்க. அதே மாதிரி ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டும் 1919 தான். அப்போ யார் வைஸ்ராயா இருந்திருப்பாங்கன்னா லார்டு செம்ஸ்போர்டு. அடுத்த கேள்வி, ரவுலட் சட்டத்தின் கீழ் ஒருவர் எவ்வாறு கைதாக்கப்படலாம் அப்படின்னா எந்தவித விசாரணையும் இன்றி கைது செய்யப்படலாம். நீதிமன்றத்தில் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. கைது செய்து 2 ஆண்டுகள் வரைக்குமே கடுங்காவல் தண்டனையும் கொடுப்பாங்க. அடுத்த கேள்வி, ரவுலட் சட்டத்தை இந்திய மக்கள் எந்த பெயரில் அழைத்தார்கள் அப்படின்னா கருப்பு சட்டம் என்று அழைத்தார்கள். அடுத்து, ரவுலட் சத்தியாகிரகம் எப்போது யாரால் தொடங்கப்பட்டது? ரவுலட் சத்தியாகிரகம் பற்றி கேட்குறாங்க. ரொம்ப முக்கியம். மகாத்மா காந்தி அவர்களால் ஏப்ரல் 6 தொடங்கப்பட்டது. ரவுலட் சட்டம் கொண்டு வரப்பட்டது 18 மார்ச். அதே மாதிரி சத்தியாகிரகா ஸ்டார்ட் பண்ணது ஏப்ரல் 6. அடுத்த கேள்வி, ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்தின் விளைவாக எந்த சம்பவம் நிகழ்ந்ததுன்னு கேட்குறாங்க. முக்கியமான கேள்வி. இதுக்கான ஆன்சர் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. அடுத்து, ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்போது நிகழ்ந்தது அப்படின்னா 13th ஏப்ரல் 1919. ரவுலட் சட்டம் பற்றி படிக்கும்போது 3 டேட்டை ஞாபகம் வச்சுக்கணும். 1 18th மார்ச், அப்போ தான் கொண்டு வராங்க. அடுத்து 6th ஏப்ரல், அப்போ தான் மகாத்மா காந்தி அவர்கள் சத்தியாகிரகம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 13th ஏப்ரல், இந்த டைம் பீரியடில் தான் ஜாலியன் வாலாபாக் நடந்திருக்கும். அடுத்த கேள்வியை கவனிங்க. ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த இடம் எதுன்னு கேட்குறாங்க. ஆன்சர் அமிர்தசரஸ். இது பஞ்சாப்ல இருக்கு. அடுத்து, ஜாலியன் வாலாபாக் படுகொலை சம்பவத்தின் போது மக்கள் ஏன் கூடியிருந்தனர் அப்படின்னா சத்யபால் மற்றும் சாய்புதீன் கிச்சிலுவின் கைது குறித்து அமைதியான ஆர்ப்பாட்டம் நடத்த. அதாவது சத்யபால் மற்றும் சாய்புதீன் 2 பேத்தையுமே கைது பண்ணி பிரிசனில் போட்டிருப்பாங்க. எந்த பிரிசனில் இருக்காங்க அப்படிங்கிறத கவர்மெண்ட் சொல்லியிருக்காது. அதை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டு தான் மக்கள் அந்த இடத்துல கூடி அதாவது ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற இடத்துல கூடி ஒரு அமைதியான போராட்டம் நடத்தியிருப்பாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பஞ்சாபோட அறுவடை திருநாள் அன்னைக்கு தான் நடந்திருக்கும். அதாவது 13th ஏப்ரல் 1919 தான் பைசாக்கி அப்படிங்கிற அறுவடை திருநாள் நடந்திருக்கும். அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் பீப்புள்ஸ் அங்கே கூடியிருப்பாங்க. அடுத்து, ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு உத்தரவிட்டவர் யார் அப்படின்னா மைக்கேல் ஓடையர். இந்த மைக்கேல் ஓடையர் அப்படிங்கிறது யார் அப்படின்னா பஞ்சாபோட துணைநிலை ஆளுநராக இருந்திருப்பார். ஜென்ரல் ரெஜினால்டு டயர் அப்படிங்கிறவர் கமாண்டராக இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் துப்பாக்கியில் தோட்டாக்கள் முடிகிற வரைக்கும் மக்களை சுட்டுக்கொள்ளுங்க அப்படிங்கிற ஆர்டர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து, ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி விசாரணைக்கு பிறகு எந்த அறிக்கை வெளியிடப்பட்டது அப்படின்னா ஹண்டர் கமிஷனின் அறிக்கை வெளியிடப்பட்டது. அடுத்த கேள்வி கவனிங்க. ரவுலட் சட்டம் எப்போது ரத்து செய்யப்பட்டது அப்படின்னா மார்ச் 1922 ரத்து செஞ்சிருப்பாங்க. அடுத்த கேள்வி, ஜாலியன் வாலாபாக் படுகொலை காரணமாக தனது கௌரவ பட்டத்தை திருப்பி அளித்தவர் யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர். இவர் தனக்கு கொடுத்த நைட்வுட் அப்படிங்கிற பட்டத்தை திருப்பி கொடுத்துருப்பாரு. அதே மாதிரி காந்திஜி அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருப்பாங்க, சீசர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பட்டத்தையும் திருப்பி கொடுத்துருப்பாரு. அடுத்து, உத்தம் சிங் எவ்வாறு ஜாலியன் வாலாபாக் படுகொலையை அனுபவித்தார் அப்படின்னா தனது கண்களால் நேரடியாக பார்த்திருப்பாரு. இதுக்கு பழிவாங்கும் நோக்கில் தான் உத்தம் சிங் சில வருடங்கள் கழித்து ஜெனரல் ஓடையரை கில் பண்ணியிருப்பார். மைக்கேல் ஓடையரை உத்தம் சிங் எப்போது படுகொலை செய்தார் அப்படின்னா 1940 மார்ச் 30 கில் பண்ணியிருப்பார். இதில் நிறைய மிஸ்மேட்ச் இருக்குங்க. சில நம்மளோட 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் மார்ச் 13 கொடுத்துருக்காங்க. இன்னும் சில வெப்சைட்லலாம் மார்ச் 13th 1940 கொடுத்துருக்காங்க.